பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல் ஆருருவாய என்னாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆனந்த சைத்தன்யா தியான மையத்தின் திறப்பு விழாவுக்காக பல இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி நன்றியோடு வரவேற்கிறேன். பல பகுதிகளிலிருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை, நாகப்பட்டினம், ஆரணி, பல ஊர்களிலிருந்து வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. சொல்முகம் வாசகர் வட்டத்திலிருந்து வந்திருக்கிற நண்பர்கள், எழுத்தாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் அனைவரும் சார்பாக ஒரு முறை வணங்கி வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் இந்த நூற்றாண்டோட இணையற்ற எழுத்தாளரும் ஆசிரியருமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஜெயமோகன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 2014 ஜனவரியில் வெண்முரசு தொடங்கிய காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடியே ஜெயமோகன் அவர்களுடைய எழுத்துக்களை நான் வாசிச்சிருந்திருக்கேன். ஆனால் வெண்முரசுங்கிறது அவருடைய இலக்கிய ஆக்கத்தோட மிகப்பெரிய உச்சம். இதுவரைக்கும் எழுதியிருக்கிறதுல உச்சம்னு சொல்லலாம். முதல் முறையாக ஆசிரியரை பார்க்குறவங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெண்முரசு மகாபாரதத்தினுடைய நவீன மறு ஆக்கம் அப்படின்னு சொல்லலாம், செவியல் ஆக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2014 7 வருடங்கள் இடைவிடாமல் 25,000 பக்கங்களுக்கு மேலாக 26 புதினங்களாக உருவாயிருக்கிற நூல் அது. இது வெண்முரசு பலவிதமான தருணங்களை, பலவிதமான விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. நான் பல தருணங்களையும் பல மீட்டிங்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட உரையாடலையும் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு அது மிக மிக முக்கியமானதாக இருந்தது என்னென்னா, அந்த புத்தகத்துக்குள்ள அடிநாதமாக ஓடிட்டு இருக்கிற தத்துவ ஞானமும் ஆன்மீக ஞானமும் தான். அவருடைய முதல் அத்தியாயத்திலிருந்து இறுதி நூல் வரைக்குமே கூட இந்த பிரபஞ்ச ஆக்கத்தினுடைய தன்மை அது எப்படி உருவாயிருக்குது, தோற்றமுறைமை அப்படின்னு சொல்லுவோம். சைவ சித்தாந்த மரபில் தோற்றமுறை அப்படிங்கிறத பல விதமான இலக்கிய வெளிப்பாடுகளோட வெளிப்படுத்தியிருக்காரு. அது இப்படி ஆரம்பிக்குது. ஆதியில் ஒரு இருள் இருக்குது, அந்த தன்மையை ஒரு நாகத்துக்கு உருவகிக்கிறாங்க. நாகம் அப்படிங்கிறத நான் இல்லை, நாகம் அப்படிங்கிறதா அந்த வார்த்தையோட அர்த்தமாக சொல்கிறார். எதுவும் இல்லாத ஒரு தன்மை, அங்கிருந்து பிரக்ஞை தோன்றுறது, பிரக்ஞையிலிருந்து நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அகங்காரம் தோன்றுறது, அதிலிருந்து பல வடிவங்கள், கரணங்கள், கருவிகள் எல்லாமே உருவாகிறது. ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப கற்பனை சார்ந்து, ஆனால் அது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும். இந்த முதல் அத்தியாயம் படித்ததுமே எனக்கு மிக மிக பிடித்து போன ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னா, இது ஒரு தியானத்துடைய அதர் சைடு. ஏன்னா தோற்ற முறைமைங்கிறது ஒன்று, தியானம்ங்கிறது ஒடுக்குமுறை. தியானத்தில் ஆழமாக போகும்போது முதல்ல உலகங்கிற சட்டையை கழட்டி வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் உடலுங்கிற சட்டையை கழட்டி வைக்கிறோம். அதுக்கப்புறம் மனம், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம். இது தாண்டி ஒன்றுமே இல்லாத ஒரு பிரஜை மட்டும், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத இருக்கு. ஏன்னா தான் அப்படிங்கிறது தனித்து இல்லாத ஒரு தன்மை. இந்த தியான அனுபவம் அப்படிங்கிறது பல முறைகளில் கடந்த ஒரு 30 வருடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த அனுபவபூர்வமாக இது உணர்ந்திருக்கேன். ஆனால் ஒரு எழுத்தாளர் வார்த்தையில் இவ்வளோ அற்புதமான விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு திறப்பாக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக விசித்திர வீரியனுங்கிற கேரக்டரை அவர் உருவகித்திருந்த விதம் படிச்சிருங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நான் முத்தையா அண்ணாக்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவர் ஒரு நிகழ்ச்சியாக வந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஜெயை பார்க்கணும் அப்படின்னு. அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு விதத்தில் ஜெயமோகன் கூட தொடர்பு இருந்துகிட்ருக்கேன். கடந்த 2 வருடங்களாக அவர் முன்னெடுத்திருக்கிற 2-3 வருடங்களுக்கு மேலே அவர் முன்னெடுத்திருக்கிற மகத்தான சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த முழுமை அறிவு அப்படிங்கிற ஒரு இயக்கம். இந்த அறிவு அப்படிங்கிறது பூரணமாக இருக்கணும் அப்படின்னா ஒருமுனைப்பட்டதாக இல்லாமல் கலை, இலக்கியம், தத்துவம், ஆன்மீகம் எல்லாமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வெள்ளிமலையில் ஒரு ஸ்தாபனம் உருவாக்கி ஒரு இயக்கமாக அது நடந்துகிட்டு இருக்குது. வருஷத்தில் இருக்கக்கூடிய 52 வாரங்கள், ஏறக்குறைய 50 வாரங்களுக்கு மேலே இது நிகழ்ந்துட்டுருக்குது. அங்கே இருந்து கவனிச்சிருக்கிற மணி நம்ம கூட இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அன்றிலிருந்து இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராகவும் நண்பராகவும் விளங்கி கொண்டிருக்கிற ஜெயமோகன் இந்த தியான மையத்தை திறந்து வைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு ஜெயை தவிர பொருத்தமான நபர் வேறு யாரும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அவரை வணங்கி வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அளிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்தையும் வரவேற்று ஜெயா அவர்களை குத்துவிளக்கேற்றி இந்த மையத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு அறிவார்ந்த இயக்கங்களை தொடங்கி நடத்தி வருகிறோம். இந்த இயக்கங்களின் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவை ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமையோ அல்லது நிர்வாக அமைப்போ அல்லது ஒரு கட்டமைப்போ இல்லாதவை என்பதுதான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு தீயிலிருந்து இன்னொரு தீ பற்றி கொள்வது போல இயல்பாக வெவ்வேறு அமைப்புகளாகவும் வெவ்வேறு இயக்கங்களாகவும் பரவி செல்வது இயல்பானது என்ற எண்ணம் எனக்குண்டு. ஒரு தீயை விட அதிலிருந்து பற்றி கொண்ட தீ இன்னும் ஒருபடி குறைவானது அல்ல, அது இன்னொன்றும் அல்ல, அதே தான். ஆனால் அது வேறு, அதுக்கான பயணம் தனி. அவ்வாறாக நண்பர்கள் பல்வேறு அமைப்புகளாக விரிந்து இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த அமைப்பு நீண்ட காலமாக யோகா பயிற்சியிலும் ஆன்மீக பயிற்சியிலும் தேர்ச்சி கொண்டவராகிய தில்லை செந்தில் பிரபு அவர்களால் தொடங்கப்பட்டு முன்னெடுக்கப்படுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களுடைய முழுமை அறிவு என்ற அமைப்பின் 2 ஆசிரியர்களை இங்கே அமைந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய தில்லை செந்தில் பிரபு அவர்கள் அங்கே தியான வகுப்புகளை நடத்தி வருகிறார். மதிப்புக்குரிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் மரபு இலக்கியம் மற்றும் சைவ இலக்கிய வகுப்புகளை நடத்தி வருகிறார். இன்னும் வரும் ஜனவரியில் அவருடைய மரபிலக்கிய வகுப்பு நடக்க இருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஆசிரியராக அமையும் தகுதி கொண்டவர்கள். அவர்களிடம் ஒரு மாணவராகவும் அவருடன் இணை பயணியாகவே நான் என்னை உணர்கிறேன். நாங்கள் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று இதை சொல்லலாம். இவற்றை ஒருங்கிணைத்து நடத்தி செல்லக்கூடிய என்னுடைய பிரியத்துக்குரிய நண்பர் அந்தியூர் மணி அவர்கள் இங்கே வந்திருப்பது எனக்கு இந்த மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வெவ்வேறு வகையிலே அந்த வகுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட பல முகங்களை இங்கே பார்க்க முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு சிறு நிகழ்விலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நான்குநேரியில்
ஒரு யானை கட்டப்பட்டிருந்தது. அந்த யானை, நானும் கமலஹாசன் அவர்கள் அந்த யானையை நோக்கி பார்த்துட்டு நிற்கிறோம். இப்போ கமல் சொன்னார், அந்த யானை பக்கத்தில் நிறைய கல்லை குவிச்சு வச்சுருக்கு. நான் தான் ஆமாம் கல் குவிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு. அது அங்கேருந்து தும்பிக்கை எட்டக்கூடிய வழிகள் எல்லாம் கல்லை பொறுக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல குவிச்சு வச்சுருக்கு. அப்போ பாகன்கிட்ட கேட்டோம், அது எது கல்லை குவிச்சு வச்சுருக்குன்னு. அது அப்படி தான் சார் பண்ணுது, வெளியே போனாலும் கல் பொறுக்கி தும்பிக்கையில் கொண்டு வந்து இங்கே வைக்குது அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இல்லை கல்லை தூக்கி அந்த பக்கம் போடும், திருப்பி இந்த பக்கம் போடும். அப்புறம் கூட ஒருத்தர் சொன்னார், எரியும் சார், ஆளை எரியும். ஒரு 10-15 பேர் மண்டை உடஞ்சிருக்கு. சின்ன கல் தான், ஆனால் யானை எரிஞ்சு அவ்வளோதானே, உள்ளே போயிடுங்கல். அப்புறம் நாங்கள் கேட்டேன், எதுக்கு பண்ணுது அப்படின்னு. அப்போ அந்த பாகன் சொன்னார், அதுக்கு போர் அடிக்குது சார், அதை கட்டி விட்டுருக்கோம்ல, அதுக்கு போர் அடிக்குது, அதனால கல்லை விட்டு எரியுது. அப்போ நான் யானையை பார்த்தேன், நிஜமாகவே அது எவ்வளோ பெரிய உயிர். நம்ம ஒரு காட்டு யானையை பார்த்தா ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது, ஒரு 100 சதுர கிலோமீட்டர் காடை ஒரு நாளைக்கு கடக்க வேண்டிய உயிர், ஒரு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மண்டை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நினைக்கிறேன், எங்களுடைய வெள்ளிமலையில் ஒரு பலாமரம் இருக்கிறது, ஒரு பலாமரம். அந்த பலாமரம் யானைகளுக்கு தெரியும், அது எப்போ காய்க்குன்னு தெரியும். அந்த டைமில் மட்டும் வந்து அந்த பலாக்காயை சாப்பிட்டுட்டு போகும். அப்புறம் அந்த மரத்தை முறிச்சிட்டோம்னா அது ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல வந்து அந்த மரம் முறிச்சிட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு போகுது. அப்புறம் அந்த மரம் முறிச்ச யாராவது இருந்தாங்கன்னா அவன் வீட்டை போய் அடிச்சுட்டு போயிடும். அவ்வளவு காட்டில் கூட எல்லா மரமும் தெரியும். அப்போ சொன்னாங்க, நெல்லிக்காய் மரம் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு முறை வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டுன்னா அதோட தலைமுறை நினைவுகளில் நெல்லிக்காய் இருந்துடும். அப்போ அந்த நெல்லிக்காவுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நெல்லிக்காய் மரம் இல்லை என்று தெரிவதற்கே ரொம்ப நாள் ஆகும் அது கன்வின்ஸ் ஆகிறதுக்கு. ஆக இவ்வளவு தகவல் சேகரிக்க வேண்டிய ஒரு மண்டையை, அவ்வளோ பெரிய மண்டையை நீங்கள் ஒரு கோயிலில் கல் மண்டபத்தில் சங்கிலி போட்டு கட்டி விட்டால் அதுக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்னவாக இருக்கும்? சலிப்பு தான். இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 புலி தரையில் படுத்திருக்கும். ஒரு குரங்கு கிளையில் தொங்கி அந்த புலியுடைய மூக்கை தொட்டுட்டு மேலே போயிடும். அப்புறம் புலி பயங்கரமாக இரிட்டேட் ஆகி அடிக்க ட்ரை பண்ணும், குதிக்கும், அங்கே போகும் இங்கே போகும், ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இதை மேலே போயிடும். அப்புறம் கீழே இறங்கி வந்து அந்த புலியோட நேர் முன்னால் இப்படி உட்காந்துருக்கும், வேற எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்கும். புலி பாஞ்சு வந்தோன்னா டக்குனுக்கு மேலே போயிடும், பிடிக்கவே முடியாது. ஒரு மயில் இழையில் அந்த விளையாட்டு அது ஆடிட்டே இருக்கும். குரங்குங்கிறது எவ்வளோ பெரிய பவர் காட்டில் அப்படின்னு அதை பார்த்தா தெரியும். புலியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 3 இன்ச்சு கூடுதலாக அந்த புலி பாய முடிஞ்சால் பிடிச்சிரும், அவ்வளோதான், குரங்குடைய கதை முடிஞ்சிடும். ஆனால் அந்த ரிஸ்கி விளையாட்டு அது விளையாடிட்டே இருக்குது. ஏன்? சலிப்பு தான். நண்பர்களே, இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையே சலிப்பு, போர்டம் தான். விலங்குகளுக்கு அந்த சலிப்பு இருக்குது. பிரில்லியண்டான எல்லா உயிர்களுக்கும் சலிப்பு உண்டு. நாய்க்கு சலிப்பு உண்டு. ஒரு பாலித்தீன் கவரை வச்சு 1 மணி நேரம் விளையாடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும், சலிப்பு உண்டு. அறிவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு சலிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் சலிப்பு உண்டு. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது சலிப்பு தான், போர்டம் தான். இவ்வளவு பெரிய மண்டைக்கு இந்த உலகம் சரியான வகையில் அதுக்கு ஃபீட் பண்ணலைன்னா அது சலிப்பை நோக்கி செல்லுது. மொத்த மானுட பண்பாடையே இந்த சலிப்புக்கு எதிரான ஒன்றாகத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு வகையில் உண்மைதான். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த சொல்லும்போதே எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா இந்த நூற்றாண்டுடைய பெரிய பிரச்சனை சலிப்பு எப்படி மனிதனால் எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு தொன்று இருக்கக்கூடிய நிறைய வகையான சவால்களை இந்த நூற்றாண்டு இல்லாமல் ஆக்கியிருக்கு. நீங்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர் ஒரு உடைவாள் இல்லாமல் இங்கிருந்து சென்னிமலைக்கெல்லாம் போயிட முடியாது, கையில் ஆயுதம் வேணும். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி கிடையாது, யாரும் உங்களை தாக்க போகிறதில்லை. இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோன்னா உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு போய்க்கணும், அதை கையில் கொண்டு போகணும். ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்த ஆண்டு உங்களுக்கு உணவு உண்டா இல்லை என்பது விவசாயத்தை சார்ந்திருக்கு, மழை பெய்யுமா என்பது சார்ந்திருக்கு. மழை பெய்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு சாப்பாடு உண்டு, மழை பெய்யலைன்னா அடுத்த ஆண்டு சாப்பாடு இல்லை. இன்றைக்கு அந்த பிரச்சனை இல்லை. இது ஒரு மாபெரும் உறுதிப்பாடு ஒன்று உருவாகுது. இது ஒவ்வொன்றும் தொடர்ந்து பெரும் சலிப்பை நோக்கி மனிதர்களை தள்ளிகிட்டே இருக்கு.
எப்பவுமே அந்த சலிப்பு மனிதனுக்கு உண்டு. அந்த சலிப்பிலிருந்து பழங்கால மனிதர்கள் எப்படி வென்றார்கள் என்றால், ஒன்று இந்த லௌகீகம் அவங்களுடைய சலிப்பு பெரும்பளவுக்கு, இந்த வாழ்க்கை போராட்டமே பெருளவுக்கு சலிப்பை இல்லாமல் பண்ணுது. அதற்கு மேலாக தொடர்ந்து ஒரு கற்பனை வழியாக அவ ஏதோ வாழ்க்கையை பெருசு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பேய்கள், அவ்வளோ முன்னோர் கதைகள், அவ்வளோ வீர கதைகள், அவ்வளவு புராணங்கள், தொன்மங்கள் எல்லாம் வாழ்க்கையை பெருசு பண்ணது தான். அப்போ ஒரு பிக்கர் லைஃப்பை உள்ளே உருவாக்கிக்கிறது வழியாக அந்த சலிப்பை சென்ற கால மனிதர்கள் கடந்து சென்றார்கள். இன்னொன்று சோஷியலைசிங்னு ஒன்று அந்த மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. சேர்ந்து அமர்வது என்பது, சேர்ந்து இருப்பது என்பது. இப்போ கூட நீங்கள் வெள்ளிமலைக்கு வந்தீங்கன்னா அந்த மலைக்குடி மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இருக்கிறத பார்க்கலாம். அவங்களுடைய மிகப்பெரிய கேளிக்கையை சேர்ந்து உட்கார்ந்து பேசிகிட்டே இருக்கிறது தான். அவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்செல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். அதாவது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத பேச்சின் பொருட்டு நகர்த்துவது என்பது. இப்போ நான் ஒரு பல சமயங்களை சொல்லுவேன், வெள்ளிமலையில் ஒரு டீக்கெட்டில் உட்காந்துருக்கோம். சரி, என்ன தான் பேசுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நான் இப்போ போய் என்னோடய வயலில் மழையை திறந்து விட்டுட்டு வந்துட்டேன். இது மாதிரி போனட மழை பெய்த போது தேங்கி பயிர் அழிஞ்சு போச்சு. 3 சென்டென்ஸ் தானே, ஆனால் இவர் ஒரு 40 நிமிஷம் இதை விரிவாக சொல்கிறார். அப்போ ஒருத்தர் தலையாட்டி கேட்டே இருக்கிறார். அப்போ இன்னொருத்தர் உள்ளே வரார். உள்ளே வந்த உடனே அவர்கிட்ட திருப்பி இதை மறுபடியும் சொல்கிறார். 45-50 நிமிஷம். இப்போ முதல்ல கேட்டவர் இதை 2வது கேட்டுட்டு இருக்கார். அப்புறம் 3வது ஒருத்தர் வரார். அவர்கிட்ட மறுபடியும் இதே விஷயத்தை மறுபடியும் அம்மா அப்போ சொல்கிறாரு. அப்போது அந்த முதல் ஆள் மறுபடியும் கேட்குறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இது நமக்கு தாங்காது சொல்லி நான் ஓடி வந்துட்டேன். ஆனால் அது சாயங்காலம் வரைக்கும் போகும். ஒருவர் என்கிட்ட ஒரு தகவல், ஒரு எஸ்எம்எஸில் நாம் அனுப்பக்கூடிய ஒரு தகவலை 1.5 மணி நேரம் விரிவாக சொல்வார். ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மக்கள்கிட்ட பேசி பார்க்கலாம். மிக 1.5 மணி நேரம். ஆனால் இது பழங்கால மரபு, சோஷியலிஸ்ட்னு சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறவங்க, பழைய விவசாயிகள்லாம் விரிவாக பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிருக்குங்க, தாசில்தார்ட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். இவ்வளவுத்தை ஒருத்தர் சொல்லி முடிக்கிறது 2-2.5 மணி நேரம் ஆகும், மிக விரிவாக. ஆனால் இதெல்லாம் பழைய காலத்தில் சலிப்பை வெல்வதற்கு அவங்க உருவாக்கி கொண்ட வழிமுறைகளாக இருக்குது. 20ஆம் நூற்றாண்டில் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சலிப்பை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? இந்த ரெண்டையும் தான் நாம் திரும்பி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று, அந்த பெருசாக்கக்கூடிய கற்பனையை நாம் பண்ணாமல் அதை என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புஷ்பா மாதிரியான ஒரு புராண கதையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது. மகாபாரத்தை விட கொடூரமான புராணம், அதை நீங்கள் பார்க்குறீங்க. அல்லது கேஜிஎஃப் மாதிரியான ஒரு புராணம் உருவாக்கி தர வேண்டியிருக்கு. அந்த புராணத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கு கூட ஒரு புராணம் ரிலீஸ் ஆக போகுது, நான் எழுதினது, விடுதலை. அல்லது சோஷியலைசிங். அந்த சோஷியலைசிங் நிஜ வாழ்க்கையில் இல்லை, சோஷியல் மீடியாவில் அந்த சோஷியலைசிங் நடக்குது. அங்கே போய் உட்காந்து திருப்பி ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு பழங்குடியை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அதுதான். ஒவ்வொரு 4 நாளைக்கு ஒரு முறை ஒரு பொது தலைப்பை சோஷியல் மீடியா அதுவே கண்டடையும், அதை பற்றி பேசுவாங்க. இப்போ இன்னையிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு சோஷியல் மீடியாவில் விடுதலைங்கிற படத்தை பற்றி பேசுவாங்க. டோட்டலாக மீனிங்லெஸ்ஸான பேச்சு தான். எல்லோரும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. அதை பார்த்தேன், அதனுடைய கதை சுருக்கம், இவர் நல்லா நடிச்சிருக்கார், இவர் நல்லா நடிக்கலை, 2ஆம் பகுதியில் கத்திரி போட்டிருக்கலாம், இது ஒரு பெரிய டெம்ப்ளேட்டு, 2ஆம் பகுதியில் கத்திரி போட்டிருக்கலாம், அப்படி ஒரு சொல்லிவிட்டா இதுதான் எல்லோரும் எழுதுவாங்க. திருப்பி ஒரு 2000 3000 மதிப்புரைகள் வரப்போகுது. எல்லாம் ஒன்றே தான். அதை அந்த 3000 பேரும் போய் படிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் 600 மதிப்புரை படித்தேங்க அப்படின்ற ஒரு சினிமா பற்றி, விடுதலை 1 பற்றி. நான் 600 ரிவ்யூ நீங்கள் படிச்சிங்களா? ஆமாங்க, 600 படித்தேன். நான் சொன்னேன், 600 ஒன்றே மாதிரி தானே இருக்கும். ஆமாம், 600 ஒன்றே மாதிரி தானே இருக்கு. அப்போ 600 முறை விடுதலை பற்றின கதை சுருக்கத்தை ஒரு திருப்பி படிச்சிருக்காரு. ஆக நம்மளும் அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் சலிப்பு நம்மை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த சலிப்புக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய காலம். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே போருங்கிறத நான் உணர்ந்ததே கிடையாது. ஏன்னா பல்வேறு நண்பர்கள்ட்ட நான் கேட்குறது உண்டு, இந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சின்ன குழந்தையெல்லாம் சொல்லுது, 2 வயசு குழந்தையெல்லாம் போர் அப்படிங்குது அப்பாக்கிட்ட.
என்னுடைய அப்பாட்ட போய் நான் போர் அடிக்குதுன்னு சொல்கிறத பற்றி நினச்சே பார்க்க முடியல. பாகுலேயம் பிள்ளைகிட்ட போய் அப்பா போர் அடிக்குதுன்னு சொன்னாருன்னா அவரே பதறி போயிடுவார். ஆனால் இன்றைக்குள்ள குழந்தை அப்பா அம்மாவிட்ட போய் போர் அடிக்குது உயிரை வாங்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த போர் அடிக்குது இது என்ன தான் சொல்லுது, என்ன உத்தேசிக்கிறீங்க அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நண்பர்கள்ட்ட கேட்டிருப்பேன். எனக்கு அப்படி ஒரு தருணமே வந்தது கிடையாது. அப்படி ஒரு உணர்வை நான் உணர்ந்ததே கிடையாது. இப்போ என்னோட மனைவி இங்கே இருக்கிற அவங்களுக்கே தெரியாது. ஏன் என்ன இப்போ உதாரணமாக ஒரு ரயிலுக்கு போகிறேன், ரயில் 2 மணி நேரம் தாமதம். அப்படின்னா 2 மணி நேரத்தை என்ன பண்ணுறது, என்ன பிரச்சனைடா? 2 மணி நேரம் எனக்கு கிடைக்குது, ஒரு பேக்கெட் கிடைக்கிற மாதிரி, ஒரு பரிசு கிடைக்கிற மாதிரி 2 மணி நேரம் கிடைக்குது. எஸ் 2 மணி நேரம். அப்போ பல சமயங்களில் ரயில் வர நேரத்தில் நான் எழுதியிருக்கிறது முடியாது. ரயில் வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு இன்னும் 5 நிமிஷத்தை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவேன். பல சமயங்கள் அந்த வேலையை முடிக்காமல் ரயிலில் ஏறி தான் அந்த வேலையை முடிப்பேன். எழுதுறதுக்கு சிந்திக்கிறதுக்கு இருக்குது. ஃப்ளைட்டு ஒரு 3 மணி நேரம் லேட்டு, 3 மணி நேரம் கிடைக்குது. அது எவ்வளோ ஹாப்பியான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே எழுதுறது படிக்கிறது அல்லாமல் இன்னொன்று இருக்குது. நானே ஒரு துப்பறி நாவலை கற்பனை பண்ணி அந்த துப்பறி நாவலை நானே முடிச்சுக்குவேன், அப்புறம் அப்படியே மறந்துடுவேன். ஆனால் ஒரு ஃபுல் நாவல் 2-2.5 மணி நேரம் ஆகும் எழுதி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி முடிக்கிறது. அண்மையில் கோழிக்கோட்டிலேருந்து ரயில் பிடிக்கும்போது துப்பறி நாவலுடைய கிளைமேக்ஸ் வர நேரத்தில் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அப்போ நான் என்னுடையது நம்பர் 1, நான் சரி கிளைமேக்ஸ் முடிப்போம் அப்படின்னு தனியாக பின்னால் போய் நின்று எல்லோரும் போன பிறகு கிளைமேக்ஸ் முடித்து குற்றவாளியை கண்டுபிடிச்சவர் தான் உள்ளே போனேன். ஏன்னா அந்த லாக் எல்லாத்தையும் நானே போட்டுக்கிட்டேன், அது எல்லாத்தையும் நானே தான் நான் ஒழுக்கணும். இப்போ ஒரு தருணத்திலும் சலிப்பு என்பதை நான் உணர்ந்தது கிடையாது. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரியர் நித்திய சைதன்யதியிடம் எனக்கு தியான பயிற்சியில் அளிக்கும்படி கோரும்போது அவர் என்ன கேட்டார், உனக்கு போர் அடிக்கும்போது வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி இந்த போருன்றதை நான் உணர்ந்ததே கிடையாது. எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு எனக்கு தெரியாது. பின்னே எதுக்கு உனக்கு தியானம் அப்படின்னாரு. இதுதான் பிரச்சனை. போர் அடிக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், அந்த போர்டத்தை வெல்வதற்கான நமக்குடைய வழியாக இந்த நாகரிகம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது ஆங்ஸைட்டி என்பது தான். போர்டத்தை மிக சரியாக தோற்கடிக்கிறதுக்கு ஆங்ஸைட்டியால் முடியும், பதற்றத்தால் முடியும். நீங்கள் அது ஆங்ஸைட்டி இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. உதாரணமாக உங்களுடைய ரயில் 2 மணிக்கு, உங்களுக்கு 1 மணிக்கு போர் அடிக்காது. தியாகம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு பயணம் கிளம்பும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. ஆங்ஸைட்டி, அதாவது ஒரு அரிப்புக்கு சொரிந்து விடுவது போல் ஆங்ஸைட்டி போர்டத்தை நிரப்புது. அரிப்புக்கு நம்ம ஏன் சொரிகிறோம் அப்படிங்கிறது காரணம் மெடிக்கல் விஷயத்தில் கேட்டால் தெரியும். அரிப்புக்கு சொரிவது ஒரு மருந்தே கிடையாது, ஒரு மாற்றே கிடையாது. ஆனால் பிரெயின் அட் எ டைம் ஒன்று தான் பண்ணும். அப்போது நீங்கள் சொரியும் போது இந்த சொரிகிற ஸ்பரிசம் வந்துடுச்சுன்னா அரிப்புங்கிறத பிரெயின் விட்டுரும். 2ல் 1 தான் நடக்கும். பிரெயின் அட் எ டைம் ஒன்று தான் ஸ்பரிசத்தை உணர முடியும். ஆகவே தான் நம்ம சொரிகிறோம். சொரிஞ்சு கையெடுத்தோன்னா மறுபடியும் அரிக்கும். ஆங்ஸைட்டி மிக சரியாக சலிப்பை வெல்லும். ஆனால் அப்போ நமக்கு நிஜமாகவே ஆங்ஸைட்டி வேணுமே. நம்மளை யாராவது கொல்றதுக்கு துரத்தணும் இல்லையா, நம்மளை யாராவது வேட்டையாடணும், அல்லது நாம் யாரையாவது கொல்றதுக்கு துரத்தணும், நாம் யாரையாவது வேட்டையாடணும், நமக்கு ஏதாவது வரணும், நம்ம ஏதாவது கொடுக்கணும், ஏதோ ஒன்று ஆங்ஸைட்டிக்கான காரணம் நமக்கு இருக்கணும். இருந்தால் இந்த போர்டத்தை நம்ம வெல்ல முடியும். அது நமக்கு கிடையாது. நம்முடைய 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் அப்படி பெரிய காரணங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தருடைய 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையை ரயிலில் அவர் சொல்லுவார். எல்லாருமே வாழ்க்கை சுருக்கத்தை சொல்லுவாங்க ரயிலில். மொத்தமே 5 சென்டென்ஸுக்குள்ளே சொல்லி முடிச்சிடுவார். ஈவியில் வேலை பார்த்தேன் சார், 32 வருஷம் சர்வீஸ், ரிட்டையர் ஆகிட்டேன், பையன் அமெரிக்கா இருக்கலாம், பொண்ணு பிலாயில் இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதில் அவருக்கு என்ன ஆங்ஸைட்டி இருக்க முடியும்? இவ்வளோதான் லைஃபு. இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நடுவில் சுகர் பிபி வந்தது, 100 வாரி வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வாழ்க்கையில் ஆங்ஸைட்டிக்கு இல்லாதனால ஆங்ஸைட்டியை உருவாக்கி தரும் பொறுப்பை நாம் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு கொடுத்துருக்கோம், அல்லது சோஷியல் மீடியாவுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க உங்களுக்கு ஆங்ஸைட்டியை தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு திரைக்கதை ஆசிரியராக என்னுடைய வேலை என்னன்னு தெரியும்னா, உங்களுக்கு ஆங்ஸைட்டி உருவாக்கி கொடுக்குறது தான். என்னுடைய ஆசிரியர் லோகிதாஸ் சொல்லுவார், ஒரு திரைக்கதையோட பேட்டர்ன் என்னென்னு என்கிட்ட சொல்கிறார். நீங்கள் காலையில் ஆஃபீஸுக்கு வரீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி போகிறீங்க, வீட்டு முன்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டுருக்காங்க. டப்புன்னு ஒரு வேர்க்கும் இல்லை, பதட்டம் ஒன்றும் இல்லை. அது அந்த திரைக்கதை. இந்த உருவாக்கி நீ அதை திரைக்கதை ஆளுக்குள்ள உட்காந்து பார்ப்பாங்க, என்ன நடந்தது, என்னத்தமே நடக்கலாம் இல்லையா. ஒரு இனிமையான குடும்பம் அப்படின்னு திரைக்கதை ஆரம்பித்தாலே என்ன அர்த்தம்,
திடீர்னு அதான் கதை. இப்போ இந்த ஆங்ஸைட்டியை நாங்கள் திருப்பி உருவாக்குறோம். இந்த ஆங்ஸைட்டியை கடைசி வரைக்கும் பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா படம் ஹிட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு தேவையாக இருப்பது 3 மணி நேரம் நீங்கள் ஆங்ஸைட்டி அடையணும். அந்த ஆங்ஸைட்டியை இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு தான் இன்னும் அதை கற்பனை பண்ணுவீங்க. இந்த ஆங்ஸைட்டியை இன்னும் பெருசாக்க கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. சினிமாவோட ஆங்ஸைட்டி மக்களுக்கு பத்தலை. ஆகவே வேற எங்கேயாவது வன்முறை செய்திகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இணையத்தில் மிக அதிகமாக பார்க்கப்படக்கூடிய காணொளி துணுக்கு என்பது விபத்து காணொளிகள். வெவ்வேறு விபத்து காணொளிகள் தான் லட்சக்கணக்கான கிளிக்ஸ் பார்க்கப்படுது. அது பெரிய தொழிலாகவே இருக்காது. அதாவது பல்வேறு நிறுவனங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய விபத்து காட்சிகளை விலை கொடுத்து வாங்கி கட் பண்ணி தங்களுடைய ப்ரமோஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் உலகத்தில் ஆட்கள் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அது ஆங்ஸைட்டியை உருவாக்குது. ஆங்ஸைட்டி போர்டத்தை இல்லாமல் அப்படி ஆங்ஸைட்டி எப்படிலாம் உருவாக்கணும். நீங்கள் திமுக காரனாக உட்காந்துக்கிட்டு இணையத்தில் போய் 4 பிஜேபியை திட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி ரிலீஃப் வருது. பிஜேபிக்காரன் திருப்பி திட்டும்போது அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் வருது. உங்கள் மாறி மாறி ஆங்ஸைட்டி உருவாக்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய சலிப்பை வெல்றீங்க. திமுக, அதிமுக, தமிழ் தேசியம் யாராவது இதுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கிறாங்களா? நம்ம பார்த்த ஒரு அதி தீவிர அரசியல் பற்றாளன் இருக்கேன். அவனை பார்த்த உடனே இந்த நடிப்பில் என்கிட்ட வேண்டாம், நானே ஒன்று மாதிரி ஆள் தான் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நீ ஒரு லௌகியமான ஆள்னு எனக்கு தெரியும், நானும் லௌகிய ஆள்னு உனக்கு தெரியும். ஆனால் நாம் 2 பேரும் சோஷியல் மீடியாவில் மாறி மாறி அப்பா அம்மா இழுத்து போட்டு சண்டை போடுவோம். ஏன்னா உனக்கு ஆங்ஸைட்டி வேண்டியிருக்கு, எனக்கு ஆங்ஸைட்டி வேண்டியிருக்கு. நான் ஒன்றை சொரியும் போது நீ என்ன சொரிகிற. இவ்வாறு ஒரு ஆங்ஸைட்டி உலகத்தை நம்ம பெருசு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஆங்ஸைட்டி உலகத்தை உருவாக்குறோம். இந்த ஆங்ஸைட்டி உலகம் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய போர்டம் என்கிற விஷயத்தை எப்படி அது ஆங்ஸைட்டி எதிர்கொள்ளுது, எப்படி போர்டத்தை ஆங்ஸைட்டி இல்லாமல் ஆக்குது அப்படின்னு பார்த்தா, போர்டம் என்பது சாலிடான நீண்ட டைம் தான். அதாவது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம், 12 நாள், 20 நாள், 1 மாதம், 1 வருஷம் வரக்கூடிய டைம் என்னக்கூடிய ஒரு மோனோலித்திக்கான ஒற்றைப்படையான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் டைம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு போர்டான்னு சொல்லுது. போர்டம்னா அதுதான். இவ்வளோ பெரிய டைம், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த ரூமுக்குள்ளே ஒரு 45 அடி நீளத்தில் ஒரு பெரிய பொருள் இருந்துச்சுன்னா அதை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. அதுதான் போர்டம்னு சொல்கிறது. 2, நான் ஏன் கூட இருக்க முடியலங்கிறது தான் போர்டம். என்னால் டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு ஆள் என் கூட இருக்கார். அது யார்? நான் தான். இவனை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆகவே இந்த ஆளை டீல் பண்ண எனக்கு இவனை நான் மறைக்கணும், இந்த காலத்தை மறைக்கணும். அதுக்கு தான் நான் ஆங்ஸைட்டிக்கு போகிறேன். இந்த ஆங்ஸைட்டி எப்படி என்ன பண்ணுதுன்னா, இந்த காலத்தை பல துண்டுகளாக துண்டு தான் நறுக்கி கொடுத்துருது. இந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 45 அடி நீள பொருளை ஜல்லியாக நொறுக்கி கொடுத்தா ஜன்னல் வழியாக வெளியே எடுத்துடலாம். அப்படி நொறுக்கி கொடுக்கறது தான், அதை துண்டாக நொறுக்கி கொடுக்கறது தான் இந்த ஆங்ஸைட்டி பண்ணுது. குட்டி ஆங்ஸைட்டிஸாக மாற்றிருக்கு. இந்த ஆங்ஸைட்டிஸ் எல்லாம் ரியல் ஆங்ஸைட்டி கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரியும். எந்த அதி தீவிர அரசியலாளனுக்கோ அது அரசியல் ஃபேக்குன்னு தெரியும். சினிமா பார்க்கும்போது கதாநாயகன் குண்டுபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான், அவனை மறுபடியும் சுடுறதுக்காக வில்லன் வந்துட்டு இருக்கான். சுற்றுவானவங்க ஆங்ஸைட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் சுட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆகவே இந்த ஆங்ஸைட்டி ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபேக் ஆங்ஸைட்டியை வச்சு இந்த காலத்தை துண்டுகளாக நொறுக்கிட்டே இருக்கும். பல துண்டுகளாக நொறுக்கிறோம், சின்ன பீஸாக மாற்றுறோம். அது நமக்கு டீல் பண்ண ஈஸியாக இருக்குது. இந்த நீண்ட மோனோலித்திக்கான பெரிய காலம் நிமிடங்களாக கணங்களாக சுருங்கிட்டே இருக்குது. கல்ச்சர் வளர்ந்து வர ஆங்ஸைட்டியை பெருக்க ஒரு கட்டத்தில் இதை நொறுக்கி டைனியாக மாற்றிட்டோம். நேத்திக நண்பர்கள்ட்ட பேசியிருந்தேன். இப்போ அதிகமாக எல்லோரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. யூடியூப்லேயே 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோக்களில் பார்க்குறவங்கள எண்ணிக்கை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு ரீசன்ட் சர்வேஸை தான் காட்டுது. 20 நிமிட வீடியோக்களை பார்க்குற எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருந்து அதுவும் இப்போ குறைஞ்சிட்ருக்கு. இப்போ 5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆகி 1 நிமிஷம் ஆகி 1 நிமிஷத்துலேருந்து 30 செகண்ட் ஷார்ட்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக ஆட்கள் பார்க்குறாங்க. இப்போ இவனுடைய பிரச்சனை என்ன? 30 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்க அவனால் முடியல. 30 நிமிஷத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் நிற்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. உலகம் முழுக்க
உலகம் முழுக்க அதிகமான ஆட்கள் பார்க்குறது 30 செகண்ட் ஷார்ட்ஸ். அதையே கூட ஸ்க்ரோல் பண்ணிடுறான் அப்படிங்களா. 30 செகண்ட் பார்க்க முடியாது. 30 செகண்ட் ஓடுறதுக்குள்ளே இப்படி தள்ளி விட்டு கடைசி எண்டை பார்க்குறாங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ் என்ன அப்படின்னா க்ளீனிங் வீடியோஸ்னு சொல்லுவாங்க. க்ளீனிங்னால் ஒரு அறை அழுக்காக இருக்கும், ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு கார்பெட் ரொம்ப அழுக்காக இருக்கும், அது வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஓடும். இது பார்க்குறதுங்கிறது ஒரு சின்ன ரிலீஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சூத்திங் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அக விடுதலை அதில் வரும். அந்த க்ளீன் ஆகிட்டே கடைசியில் நல்ல க்ளீனாக இருக்கும்போது ஒரு நிறைவு வருது. அதே மாதிரி மிஷின்ஸ் டூல்ஸு வந்து சில வேலைகளை செய்கிறது, அதுவும் ரொம்ப அதிகமாக ஆட்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸாக பார்க்கப்பட்ட ஒன்று. அது எப்படின்னா ஒரு மிஷின் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி 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 கடைசியில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வடிவம் வரும். அல்லது ஒருத்தர் ஒரு படம் வரைய ஆரம்பிப்பார், வரைஞ்சி கடைசியில் ஒரு பிக்சர் வரும். இதை பார்த்து முடிக்கும்போது இவருக்கு ஒரு ஒரு சின்ன வகையான மெடிடேஷன். ஆனால் இப்போது அந்த வீடியோக்கள் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, யாருமே பார்க்குறது கிடையாது. அந்த தீமே அவுட் ஆகிடுச்சு. யாராலையுமே 10 அல்லது 5 நிமிஷம் ஒரு க்ளீனிங் வீடியோவை, ஒரு க்ரியேஷன் வீடியோவை பார்க்க முடியாது. ஏன்னா இதையே ஒரு 30 செகண்ட் அதை போட்டால் தான் பார்ப்பாங்க. இதுதான் இன்றைக்குள்ள சிக்கல். இன்றைக்குள்ள சிக்கல் என்பது நம்முடைய காலம் துண்டாக நொறுக்கப்பட்டு நமக்கு கிடைக்குது. இந்த ஆங்ஸைட்டியால் இந்த டைமை நம்ம நொறுக்கி துண்டாக வச்சிட்ருக்கோம். இதனுடைய விளைவாக நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா நம்மளால் தொடர்ந்து கவனிக்க முடியாமல் போகுது. எதையுமே தொடர்ச்சியாக சிந்திக்கவோ கவனிக்கவோ முடியாமல் போகுது. நம்முடைய உள்ளத்தை நாம் துண்டுகளாக நொறுக்கி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கோம். இதுதான் இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் தத்துவம், இலக்கியம், மெய்யியல் ஆகியவற்றுக்காக ஒரு அமைப்பை தொடங்கின போது எதிர்வினைகளிலிருந்து கற்றுக்கிட்ட முதல் விஷயம் என்னென்னா பிரச்சனை இதெல்லாம் கற்றுக்கிறது இல்லை, கற்றுக்கிறதுக்கான மனநிலையை உருவாக்கிக்கிறது தான். சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்குது, ஆனால் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் என்னால் 10 நிமிஷம் கவனிக்க முடியாது. என்கிட்ட அந்த 2022 குறைந்த 60-70 யங்ஸ்டர்ஸ் சொன்ன விஷயம் வந்து எங்களால் 15 நிமிடங்களுக்கு மேல் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாது. இவ்வளோக்கும் பெரிய பதவியில் இருக்கிறாங்க, தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் கவனிக்க முடியாது. இதுக்கு அப்போ தான் தோணிச்சு, இதுதான் முதல் சிக்கல். இதை எதிர்கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு காணாத, இதுக்கான பயிற்சியை கொடுக்காமல் நீங்கள் தத்துவத்தை பயிற்சி கொடுத்தா அவங்கள உட்கார முடியாது. அப்போ நான் கேட்டேன், நான் இப்போ உங்கள்கிட்ட 15 நிமிஷம் பேசினேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. சார், நீங்கள் 15 நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே நான் எனக்குள்ள ஒரு 8-10 விஷயத்தை யோசித்திருப்பேன். நீங்கள் பேசுகிறதுனால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் நடுவில் விட்டுருவேன், அப்புறம் மறுபடியும் ஞாபகம் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்க கூடுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் அடைவேன். இதுதான் என்னுடைய மைண்டு. அதிகம் 40 வயது குறைவானவர்களில் இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல வரல, பெரும்பாலும் எல்லார்ட்டையும் அந்த சிக்கல் இருக்குது. அதாவது அந்த சிக்கல் இல்லாமல் இல்லை நான் 1 மணி நேரம் ஒன்றை கவனிப்பேன் என்று சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட யாருமே கிடையாது. ஆனால் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏதோ பீலா விடுறான்னு நான் நினச்சேன்னா, ஏன்னா நான் 35 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடிய ஆள். ஒரு நாவலை 36 மணி நேரம் ஒரே சிட்டிங்கில் எழுதியிருக்கேன், குமரித்துறைங்கிற நாவலை. மிக எளிதாக 6 இல்லை 7 மணி நேரம் ஒரே விஷயத்தை முழு கவனத்தோடு என்னால் செய்ய முடியும். ஒரு புத்தகத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 400 பக்கத்தை நடுவில் எங்கே நிறுத்தா படித்து மொத்தத்தை நினைவில் இருத்தி 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மொத்த புத்தகத்தை திருப்பி சொல்ல முடியும். அப்படி தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இவங்களுடைய உலகம் இப்படி இருக்குது. ஆகவே இவங்களுக்கான பயிற்சிகள் தேவை. அதன் அடிப்படையில் தான் நம்ம முன்னால் போக முடியும். எந்த அடிப்படையில் தான் முதல்ல குருஜி சவுந்தர் சத்யானந்த யோக மையத்தை சார்ந்தவர், அவரை அழைத்து அந்த யோக பயிற்சிகளை அளிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு தான் தில்லை அவர்களை நானே பேசி அவரை அழைத்து அந்த பயிற்சிகளை அங்கே கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன என்பது அதுக்கு வரக்கூடிய தொடர்ந்த வரவேற்பிலிருந்து, பங்கேற்பிலிருந்து தெரிய வருகிறது. அதில் வந்தவங்களால் தத்துவப்புக்கு எளிதாக வர முடிகிறது, கவனிக்க முடியுது. ஏன்? மிக எளிமையான ஒரு விஷயம். நம்முடைய இன்றைக்குள்ள வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடியவங்களால் தங்களுடைய மைண்டை தாங்களே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பார்க்குறதே கூட அரிதாக இருக்குது.
என்கிட்ட வந்து 2022 ஒரு இளம் நண்பர் சொன்ன ஒரு விஷயம், சார் எனக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் வந்து பார்த்தா அப்படி தெரியல. சரி என்ன பிரச்சனை என்ன சார்? என் மைண்டு வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்குது சார், துண்டு அப்படியே ஜம்பாக ஓடிட்டே இருக்குது. நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஏப்பா மைண்டே அப்படி தான் இருக்குங்க எல்லாருக்குமா? ஆமாம் சார், ஆமாம்யா, எல்லா மைண்டும் அப்படி தான். மைண்டே பெரிஃபரல் அசோசியேஷன் வழியாக தான் ஆப்ரேட் ஆகும். எல்லா மனமும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு ரேண்டமாக தான் ஜம்ப் ஆகி போகும். மண்டை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். அப்படியா சார்? நான் எனக்கு மட்டும் தான் ஏதோ பிரச்சனை நினச்சிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் கூட தான் உட்காந்து தான் மண்டையை பார்த்தது கிடையாது. அப்போ இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு தியான ஆசிரியர் வந்து மனம்னா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. மனம்னா இப்படி தான் இருக்கும்பா, அது உட்காந்து பாரு. அது ஒரு ரேண்டமான ஒரு, நான் சொன்னேன் மனக்குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது குரங்கு தாவுற மாதிரி தான் தாவும். அது ஒன்றும் வந்து அந்த ஆயிரங்கால் அட்டை மாதிரி சீராக ஊந்தெல்லாம் போகாது. அப்படி போகிறதுக்கு பல ஆண்டுகள் மெடிடேஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னு. அதன் பிறகு தான் இந்த பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த பயிற்சிகள் மிகப்பெரிய அளவில் பயனுள்ளவையாக இருந்தன என்பது நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்குள்ள சூழலில் இந்த வகையான பயிற்சிகள் என்பவை ஒரு பக்கம் மெய்ஞானம் தோக்கிய பயணத்திற்கும் தன்னை கண்டடைதலுக்கும் அக விடுதலைக்கும் மிக முக்கியமானவை. அதற்கான வழிகள் அதன் பொருட்டு தான் முன்னோர்கள் அவற்றை உருவாக்கியிருக்கிறார். ஆயிரம் ஆண்டுகளாக அதன் பொருட்டு தான் அது பயிலப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை சூழலில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கும் தொழில்களை சரியாக செய்வதற்கும் எதையாவது கூர்ந்து கவனிப்பதற்கும் பயில்வதற்கும் இந்த பயிற்சிகள் அவசியமாக இருக்குது. ஞான தாகம் கொண்டு வாழ்க்கையை கடந்து போகிறவர்களுக்கு மட்டுமல்ல, மிக எளிதாக அன்றாட வாழ்க்கையை நிகழ்த்தி கொள்பவர்களுக்கு கூட இன்றைக்கு இந்த தியான மாதிரியான வகுப்புகள் மிக அவசியமாக மாறிக்கொண்டிருக்கு. என்னுடைய நண்பர் சுஜித்ரா ஒரு முறை சொன்னாங்க, சுவிட்சர்லாந்தில் அவங்க பணியாற்றும் போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவியலாளர் இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வகையான யோக பயிற்சியில் மேற்கொள்வீங்க அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள லேபில் எந்த வகையான மெடிடேஷனும் பண்ணாத ஒரே ஆள் அவங்க தான். ஏன்னா உலகம் முழுக்க யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் என்பது பெரும்பாலும் எல்லாராலும் செய்யப்படக்கூடியதாக இன்று மாறி இருக்குது. மிக அதிகமான யோக பயிற்சிகளை செய்யக்கூடிய தேசம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி தான். ஜெர்மனியில் செய்யப்படக்கூடிய தியான பயிற்சிகளுடைய 15% கூட இந்தியாவில் செய்யப்படுவதில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அளவுக்கு யோக பயிற்சியாளர்களில் 5% பேர் கூட இந்தியாவில் கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த நவீன வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சூடோ ரேஷனலிசம், அதாவது ஒரு முதிராத நாத்திகவாதம் காரணமாக இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி லிபரேட்டட், ஞானத்தை வந்து உள்ளே வச்சுருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம வளர்த்துருக்குறோம். அப்புறம் இதையெல்லாம் கேலி கிண்டல் செய்வது வழியாக நாம் ஒரு மேலான ஆட்களாக மாறுறோங்கிற பாவனையை நம்ம மேற்கொள்கிறோம். அப்புறம் நம்முடைய சூட அரசியல்வாதிகள் இந்த வகையான மனநிலையை நம்மகிட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நீங்கள் மதத்தோடோ ஆன்மீகத்தோடோ கடவுளோடோ சாமி கும்பிடுவதோ இணைத்தே ஆக வேண்டும் என்பதில்லை. அதற்கப்பால் உங்களை நீங்களே உட்கார்ந்து பார்க்குறதுக்கு, உங்களோட அகத்தை கையாளுவதற்கான ஒரு பயிற்சியை அடைவதற்கு கூட இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த வகையான அமைப்புகள் இன்னும் பல அளவிலே பெருக வேண்டும் என்றும், ஏராளமானவதில் பங்கெடுக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் தங்களுடைய மனம் என்ற கருவியை கையாளுவதற்கான அடிப்படை பயிற்சியிலிருந்து இதை தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வகையான ஒரு அமைப்பை தொடங்கி வைப்பதற்கான தகுதி கொண்ட ஒருவனாக நான் என்னை நினைக்கவில்லை. நான் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான். தகுதி என்று சொல்வதென்றால் 2 தான் சொல்லணும். ஒன்று, நித்திய சேதனுடைய மாணவன், அவர் கூட இருந்திருக்கிறேன். 2, ஒரு எழுத்தாளர். எழுத்து என்பது தன்னளவிலே ஒரு தியானம் என்று தான் நான் நினைக்கிறேன். அது வேறு வகையான ஒரு தியானம், ஒரு வகையான உள்ள குவிப்பு. இந்த அமைப்பை குரு நித்யாவின் பெயரால் திறந்து வைக்கிறேன்.